அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 19/11/2024 மாலை 4 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இப்போ நம்ம இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறன்றதை நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் என்னால் விரிவான அறிக்கை கொடுக்க முடியல, மன்னிக்கவும். தற்பொழுது இந்த அறிக்கையை நான் கொடுக்கும் இந்த வேளையில் நம்ம காலையில் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஆங்காங்கே இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். முதல்ல நம்ம வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த குமரிக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலிலும், அதாவது மாலத்தீவை ஒட்டி அதை தாண்டி ஒரு சுழற்சியும் இரு சுழற்சிகள், அந்த இணைப்பு பகுதியாக அந்த இருகாற்று இணைவு பகுதி என்பது டெல்டாவின் தெற்கு பகுதியை ஊடாக பயணிக்கச் செய்து அது அரபிக்கடலை நோக்கி ஒரு சுழற்சியாக சுழன்று மீண்டும் அது வெப்ப நீராவி காற்றை இலங்கையின் ஊடாக அப்படின்ற மாதிரி பயணிக்க செய்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா இலங்கையிலே கூட பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு இன்றைக்கு கனமழையை பொழிந்து வருகிறது. இப்பொழுது இந்த வேளையில் நான் அறிக்கை கொடுக்கும் இந்த வேளையில் கூட காரைக்கால் பகுதிகள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகள், மயிலாடுதுறை பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த திருவண்ணாமலை ஆரணி பகுதிகளில், அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சேத்துப்பட்டு ஆரணி இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொழிவை இது காண முடிந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நெய்வேலியின் சுற்றுவட்டாரம், விருதாச்சலம் பகுதிகளில், பன்ருட்டி இடைப்பட்ட இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட அந்த மழைப்பொழிவானது தற்பொழுதே இந்த அறிக்கை கொடுக்கும் இந்த வேளையிலே பொழிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த மழைப்பொழிவின் காரணமே கூட பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குளிரலையின் காரணமாகவும் வெப்பத்தின் உயர்வு ஏற்படுகின்ற காரணத்தால் எங்கே அதிகமாக இருக்கோ அதன் பகுதியில் குவிய செய்து ஓரிரு இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தொடர் மழை, அதை விட்டு மழைன்றது இந்த கடலோரங்களில், டெல்டா கடலோரம், தென் கடலோரங்கள், ராமநாதபுரம் அந்த கடலோர பகுதிகளில், தொண்டி இடைப்பட்ட பகுதிகளில், அந்த அதாவது தென் கடலோரங்கள் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். இந்த வேளையில் வரும் மணி நேரங்களில் எப்படி பார்த்திங்கன்னா கடலோரங்கள், அதாவது டெல்டா கடலோரங்கள் ஒட்டி மயிலாடுதுறையை ஒட்டியே, அதாவது கடலோரங்கள் பகுதி முதல் தென் மாவட்டங்கள், தென் கடலோரங்கள், அவ்வப்போது மதுரை உள் மாவட்டங்கள் வரை எட்டி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆங்காங்கேவும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பகுதிகளில், கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கண்டிப்பாக ஒரு மழைப்பொழிவை நள்ளிரவுக்கு பின் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு இருந்தாலும், வரும் நாட்களில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை வரைக்கும், அதாவது தென் கடலோரங்களில் மழைப்பொழிவு, தென் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ராமநாதபுரம், தொண்டி இடைப்பட்ட பகுதிகளில் அந்த 21ஆம் தேதி வாக்கில் ஒரு மிதமான மழைப்பொழிவாக அப்படி இருந்து சற்று அப்படியே விலகி ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்திருந்தாலும், அடுத்த ஒரு வழி சுழற்சி தென்கிழக்கு பகுதியில் இலங்கைக்கு புறமாக அமைந்து அது சற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில் வரும் பொழுது மீண்டும் 23, 24 தேதிகளில் ஒரு மிதமான மழையாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கொடுக்க தொடங்கி அப்படியே படிப்படியாக அடுத்த சுழற்சியின் இணைப்போட அப்படின்ற மாதிரி 25 தேதிக்கு மேலே ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். ஃபஸ்ட்டு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் நேற்றைக்கு ஒரு அதிகபட்சமான மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா வேதாரண்யம் பகுதி நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, மயிலாடுதுறை மாவட்டம் கோடியக்கரை 9 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் செம்பனார் கோவில் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், இன்னும் ஏராளமாக இப்படி 5, 4, 3, 2 தலா அப்படின்ற மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு இடங்களிலும் நல்ல ஒரு கனமழை பொழிவை மிதமான மழைப்பொழிவாகவும் கொடுத்தது. இப்போது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு. அதாவது தென் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். இந்த வேளையில் வரும் நாட்களில் எப்படின்றத நம்ம ஆல்ரெடி இது கடந்த 10-11 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சுங்க. சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு உருவாகி அது தமிழக கரை அமைந்து நல்ல ஒரு கனமழை முதல் அதீத கனமழை பொழிவு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதுபோலவே தற்பொழுது இந்த அமைப்பின் உருவாக்கம் வளிமண்டல சுழற்சியான சுமத்ரா தீவுக்கு மேல் அந்த பகுதிகளில் நிலவ தொடங்கியுள்ளது. அது வரும் மணி நேரங்களில் தீவிரமடைந்து சற்று இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக 23, 24 தேதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்தடுத்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இது ஒரு புயலாக வலுப்பெற்றால் அது ஒரு ஃபிங்கால் என்ற பெயரிடப்பட உள்ள அந்த புயலானது காற்று அச்சம் வேண்டாம், மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கனமழையை அதீத கனமழையாக கொடுக்கும். அது தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் என்ற நிலை இருந்தால் கண்டிப்பாக அது மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் அப்படின்ற மாதிரி பயணித்து நல்ல ஒரு கனமழை பொழிவாக இருக்கும். இது மேலும் வலுப்பெறும் பட்சத்தில் அது வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும்
டெல்டா கடலோரங்களுக்கும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் நல்ல ஒரு கனமழை பொழிவாகத்தான் இருக்கும். இதனுடைய தாக்கமாகப்பட்டது 25 தேதிக்கு பிறகு 26 முதல் 27, 28, 29, 30 வரை மழை வந்து தமிழகத்தின் ஊடாக, அதாவது இந்த சிஸ்டம் வந்து கரை கடந்து அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்றை ஈர்த்து அது வந்து ஒரு புல்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மழைப்பொழிவு கிழக்கு காற்று விட்டு விட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவு தமிழகத்தில் இருந்து கொண்டும் இருக்கும் வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாகத்தான் தெரிகிறது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படும். 2 நாட்களுக்கு தொடர் கனமழை அதீத கனமழையாகத்தான் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. கண்டிப்பாக மழைப்பொழிவை நம்ம வந்து சேமித்து இந்த வருடத்திற்கான பாசனத்திற்காக, அதாவது விவசாய பாசனத்திற்காகவும் மற்றும் நிலத்தடி நீரின் தேவை கண்டிப்பாக அதிகப்படும் தேவைகள் உள்ளது. அதையும் நாம் வந்து சேமிப்போம். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.